லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன வீடு பூட்டி இருக்கு? ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? திருவெங்கடம் சார் கோர்ட்ல வச்சு பாத்திருக்காரு. ஒருவேளை இன்னும் வீட்டுக்கு வரலையா? அப்படியே இருந்தாலும் நர்மதா வீட்டுல இருக்கணுமே. எதுக்கும் ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்ன இது? இத்தனை நாள் போன் பண்ண அட்டெண்ட் பண்ண மாட்டாரு. இப்ப என்னமோ நாட் ரீச்சபிள்னு வருது. ஒருவேளை திருவெங்கடம் சார் கிட்ட சொன்ன மாதிரி ஃபாரினுக்கு கிளம்பிட்டாரா? யார்கிட்டயாவது கேட்கலான்னு பார்த்தா வாட்ச்மேன் கூட இல்ல. ச்சே. எங்கங்க ஹரி சார் இல்லீங்களா? வீடு பூட்டி இருக்கு. தெரியலங்க, நானும் அவர் தான் பார்க்க வந்தேன். ஆமா, நீங்க யாரு? நீங்க யாரு? நான் போட்டோகிராஃபருங்க. நாளைக்கு கோயில்ல கல்யாணம், போட்டோ எடுக்க வாங்கன்னு போன்ல சொன்னாருங்க. இடம் எங்கன்னு கேட்க மறந்துட்டேன். இப்ப அவர் போன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அதான் நேர்ல வந்து கேட்டு போலான்னு வந்தேன். இங்க வந்தா வீடு பூட்டி இருக்கு. என்னங்க சொல்றீங்க? கல்யாணமா? யாருக்கு? வேற யாருக்குங்க? ஹரி சாருக்கு தான். தெரிஞ்சவராச்சேன்னு அட்வான்ஸ் கூட வாங்கல. ஏதோ அவசர கல்யாணம்னு சொன்னாரு. அதுக்காக இப்படியா? கோயில்ல கல்யாணம்னு சொல்லிட்டு எந்த கோயில்னு சொல்லாம போனா நான் எங்கன்னு தேடுறதுங்க? ஓஹோ, அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு ஃபாரின் போற பிளான்ல இருக்காரு போலயே. உடனடியே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமே. எங்க என்னையும் கல்யாண பொண்ணுக்கு மேக்கப்காக கூப்பிட்டாங்க. என்கிட்டயும் மேரேஜ் எங்கன்னு சொல்லல. அது சரி, உங்களையும் வர சொல்லி ஏமாத்திட்டாரா? ஆமா, நம்ப வச்சு கடைசி நிமிஷத்துல எல்லாரையுமே ஏமாத்திட்டாரு. ஒண்ணு பண்ணுவோமா? உங்க போன் நம்பர் என்கிட்ட கொடுங்க, நான் என் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு இடம் தெரிஞ்சா நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. எனக்கு இடம் தெரிஞ்சா நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்க. இது என் விசிட்டிங் கார்டு. இந்த நம்பர் கால் பண்ணுங்க. உங்க நம்பர் எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. 8056005389. சரி, ஓகேங்க. கால் பண்ணுங்க. மேடம், லக்ஷ்மி மேடம், மேடம். என்ன மேடம்? அது என்ன ஹரி ஆச்சு? சார். என்ன? ஹரி சார். ஹரி சாருக்கு என்னாச்சு மேடி? சொல்லு. ஐயோ சந்தோஷ், அவருக்கு எதுவும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தலையில மண்ணள்ளி போட்டாங்க. ஏய், என்ன சொல்ற? என்ன புரியலையா? ஹரி சாருக்கும் அந்த நர்மதாக்கும் நாளைக்கு கல்யாணம். என்ன மாடி சொல்ற? நாளைக்கு கல்யாணமா? ஆமா பவி, நாளைக்கு தான் கல்யாணம். மேடி, கல்யாணம் எங்கன்னு தெரியுமா? அது எங்கன்னு தெரியல சந்தோஷ். ஆனா நாளைக்கு கல்யாணம் நடக்க போறது கன்ஃபார்ம். நானும் வயசுக்கு மூத்தவராச்சேன்னு பொறுமையா போய்கிட்டு இருந்தா அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவாரா? மேடி, இந்த முறை விடுற மாதிரி இல்ல. ஆமா சந்தோஷ், அவரோட வைஃப்னா லட்சுமி மேடம் மட்டும்தான். இது அவரோட அம்மா எடுத்த முடிவு. அவரே நினைச்சாலும் மாத்த முடியாது. சந்தோஷ், நீ என்ன வேணாலும் செய்டா, நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்.
நமக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதான். ஆமா சந்தோஷ், எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நீங்க நடத்த கொஞ்சம் விட மாட்டேன். நிறுத்துறீங்களா? இந்த பிரச்சனையில தலையிடுறதுக்கு நீங்க எல்லாரும் யாரு? அவரோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சம்பந்தப்பட்ட நானே அமைதியா இருக்கும்போது நீங்க எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? என்னத்த இப்படி பேசுறீங்க நீங்க? ஏதோ நாங்க தான் என்னமோ கோவத்துல வார்த்தையை விடுறோம், கோவமா பேசுறோம். உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு, எவ்வளவு பொறுமையா இருப்பீங்க எல்லா விஷயத்திலயும். நீங்க இப்படி பேசலாமா? என்ன சொன்னீங்க? எங்களுக்கு உரிமை இல்லையா? எங்களுக்கு உரிமை இல்லையா? அத்தை, எங்களை சேர்ந்து வாழ சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கும் இருக்கு. பவி, உங்க விஷயம் வேற, என்னோட விஷயம் வேற. நீங்க 2 பேரும் அக்னி சாட்சியா ஊரே வாழ்த்த கல்யாணம் பண்ணவங்க. நீங்க பிரிஞ்சா இந்த குடும்பமே சின்னாபின்னம் ஆயிடும். அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு அவ்ளோ போராடணும். எங்களோட கதை வேற. வாழ்ந்து முடிஞ்ச எங்களை சேர்த்து வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுவும் அவருக்கு விருப்பம் இல்லாம அவரை கட்டாயப்படுத்தி. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? அம்மா, அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை விட்டு விலகி போறாருமா. அவருக்கு உண்மை என்னன்னாவது நம்ம சொல்லணும்ல. நான் உங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை விட்டுட்டு உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. எங்களோட உறவு உடைஞ்சதுதான். இனி சேர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல. சரி லட்சுமி, அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி போட. என்ன லட்சுமி, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற? இது உன் குணம் இல்லையே. நீ சத்தமா பேசுனா உண்மை பொய்யாயிடுமா? அவன் மேல அபிப்பிராயம் இல்லாமலா அவன் கட்டின தாலிய நீ சுமந்துகிட்டு இருக்க? நீ தனியா போய் அழுகிறத இந்த வீட்டுல யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா எனக்கு தெரியும் லட்சுமி, நீங்க 2 பேரும் ஆடுற இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு இன்னையோட நிக்கணும். பவியும் சந்தோஷம் சேரணும்னு நினைச்சு அதுக்காக நீங்க 2 பேரும் போராடுனீங்கல்ல. இப்போ அவங்க அதை செய்யறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? லட்சுமி, இதுல உனக்கு விருப்பம் இல்லைங்கிறத வார்த்தையால சொல்லாத. தாலியை கழட்டி போட்டு செயல்ல காட்டுமா. நாங்க யாரும் இந்த பேச்சையே எடுக்க மாட்டோம். உன்னால முடியாது லட்சுமி. உன்னால மட்டும் இல்ல, இந்த மண்ணுல பிறந்த எந்த பொண்ணாலையும் முடியாது. ஒரு முறை ஏறின தாலிய அதை கட்டினவன் உயிரோட இருக்கும்போது அதை கழட்டுற சக்தி எந்த பொண்ணுக்குமே கிடையாது. அது தர்மமும் கிடையாது. டேய் சந்தோஷ், அந்த பையன் ஹரி எங்க இருந்தாலும் சரி, அவன் நாளைக்கு இங்க இருக்கணும். போய் கூட்டிட்டு வா. அதான் நம்ம கடமை. சொல்லிட்டீங்களா தாத்தா? அவர் எங்க இருந்தாலும் நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள இந்த வீட்டுல இருப்பாரு. பவி, போ. மேடி, வா. ஹரி சார் நர்மதாவும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. ஆனா எங்க மேரேஜ் நடக்க போகுதுன்னு தெரியலையே பவி. இப்ப எங்க போய் அவங்கள தேடுறது? கோவில், ரெஜிஸ்டர் ஆபீஸ் எங்க போய் பண்ண போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. முறைப்படி எல்லாம் சொல்லி இன்விடேஷன் அனுப்பிச்சு பிளான் பண்ணா இடம், ஏரியா எல்லாம் தெரிய போகுது. இவங்க யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது பக்கத்துல இருக்கிற கோவிலையோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ தான் இருக்கும். ஆனா என்ன, வெறும் 2 பேர் தான் இப்ப இருக்கும். ஏரியா ஃபுல்லா கவர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் நாங்களாம் இல்லையா? பவி, லட்சுமி ஹரிசாரும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காங்க.
அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போமா? பாரு பவி, ஹரிக்கு ஜோடி லட்சுமி தான். வேற யாராவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க நாங்க விட்டுருவோமா? உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எப்படி ஹரி சாரை கண்டுபிடிக்க போறோம்னே தெரியாம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஹரி சார் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு இப்படியெல்லாம் தப்பான முடிவு எடுத்திருக்காரு. அத அவருக்கு நாங்க சொல்றதை விட அபார்ட்மெண்ட் நெய்பர்ஸா நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீ கவலைப்படாத பவி, இது உங்க ஃபேமிலி பிரச்சனை இல்ல, இந்த அபார்ட்மெண்டோட பிரச்சனை. ஆமா, ஹரி சார் எங்க எல்லாருக்குமே ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு வெல்விஷரா இருந்திருக்காரு. லக்ஷ்மி மேடமும் அப்படிதான். வெளியில தெரியாம நிறைய உதவி பண்ணிருக்காங்க. இப்படி எங்களுக்கு நல்லது பண்ணவங்களுக்கு எங்க நன்றி கடனை காட்டுறதுக்கு இதோட வேற நல்ல வாய்ப்பு கிடைக்குமா? எதுக்கு சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு? ஹரி சார் எங்க இருந்தாலும் வாங்க, சீக்கிரம் போய் அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு வரலாம். வாங்க போலாம். மேடி, நமக்கு யார் இருக்கா, எப்படி நம்ம 2 பேரும் தேட முடியும்னு கேட்டல்ல. இப்ப பாத்தியா, இந்த அபார்ட்மெண்டே சப்போர்ட்டா இருக்கு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? வாங்க எல்லாரும் போலாம். ஹாய் பவித்ரா. ஏற்கனவே நாங்க வடபழனில ஆரம்பிச்சு வலசரவாக்கம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணிட்டோம். ஹரிங்கிற பேர்ல எந்த ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுமே இல்ல. எப்படியும் சவுத் சைட்ல இருக்கிற ஏதோ ஒரு கோவில்ல தான் பிளான் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சிட்டியில எந்த கோவில்ல மேரேஜ் நடந்தாலும் அதை கண்டுபிடிச்சு நாங்க ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன்னா எல்லா கோவிலையும் நமக்கு ஆள் இருக்கு. ஹரி சார் லட்சுமி மேடத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ யாரும் வந்து கல்யாணத்தை நிறுத்திடக்கூடாதுன்னு தான் வேணும்னே சீக்கிரட்டா வச்சிருக்காரு. இந்த மேரேஜ் அவங்க ஃபாரின் போகிறதுக்காக தான் பண்றாங்க. கோவில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பண்ணா அதுதான் லீகலா செல்லும். போட்டோகிராஃபர்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா கோயில்ல தான் மேரேஜ் இருக்கணும். அப்படின்னா நம்ம டீமா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு ஏரியாவா எடுத்து அங்க இருந்து நம்ம ஒவ்வொரு கோவிலா எடுத்துக்கலாம். கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபைண்டிங் ஹரின்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். உங்க எல்லாரோட மொபைல் நம்பரையும் என்கிட்ட கொடுங்க. நான் உங்களை அதுல ஆட் பண்றேன். ஹரி சார் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் நீங்க உங்க மெசேஜ் அந்த குரூப்ல வந்து போடுங்க. ஒன்ஸ் மேரேஜ் நடக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எல்லாரும் அங்க கேதர் ஆயிடுவோம். சோ என்ன மெசேஜா இருந்தாலும் அந்த போஸ்ட்ல போடுங்க. ஓகே பவி, இவ்ளோ நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது அந்த ஆண்டவனை நினைச்சாலும் நம்மள தடுக்கவே முடியாது பவி. எனக்கு சூப்பர் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. லட்சுமி மேடத்துக்காக நாம இவ்வளவு பேர் கூடியிருக்கோம். ஆனா லட்சுமி மேடம் எங்க காணோமே? அத்தை மனசு பூரா பாசத்தை வச்சுக்கிட்டு அதை வெளியே காட்டாம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஹரி சார் அவங்க கிட்ட கொண்டு வந்து நிறுத்தினாதான் அவங்க சரியாவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் அவங்க கூட இருக்கோம்னு நம்ம எல்லாரும் அவங்களுக்கு நல்ல நம்பிக்கையை தரணும். அது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். வாங்க போலாம். வாங்க போலாம் போலாம் வாங்க. உங்களை பார்க்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க அத்தை. மேடம், ஹரி சார் கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நாங்க நடக்கவும் விட மாட்டோம். ஹரி சார் நல்லவர் தான். கூட யாரோ ஒரு பொண்ணு இருக்காளமே, அவதான் ஏதோ சொல்லி அவர் மனசை மாத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் சேர்ந்து போய் அவங்க கல்யாணத்தை நிறுத்துறதா முடிவு பண்ணிட்டோம். மேம், இந்த நியூஸ் கேள்விப்பட்டு தான் வந்தோம். உங்க மனசை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயம் உங்களுக்கு உறுதுணையா நாங்க எல்லாருமே இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க தைரியமா இருக்கணும் மேம். லட்சுமி,
என்ன லட்சுமி மேடம் ஏன் இப்படி பண்றாங்க அவங்க? ஏன் அவங்க போயிட்டாங்க? புரியல. என்னாச்சுன்னு தெரியல. எல்லாம் உங்களுக்கு நம்ம பண்றது பிடிக்கலையோ? யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. அத்தை ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அதான் இப்படி எல்லாம். என்ன மேடம் நீங்க? எங்களுக்கு தெரியாத லட்சுமி மேடத்தை பத்தி அவங்க நிலைமைய நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கோம். நாங்க யாரும் தப்பா எடுத்துக்கல. ஹரிசரை கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தி அவங்க முகத்துல இருந்த அந்த பழைய சிரிப்பை திரும்ப கொண்டு வருவோம். என்ன சொல்றீங்க? ஆமா, திரும்ப கொண்டு வருவோம். கண்டிப்பா 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 நம்ம எல்லாரும் செய்வோம். சரி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க போலாம் வாங்க 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 போலாம். என்ன லட்சுமி, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற? அவன் மேல அபிப்பிராயம் இல்லாமலா? அவன் கட்டின தாலியை நீ சுமந்துக்கிட்டு இருக்க. உனக்கு விருப்பம் இல்லைங்கிறத வார்த்தையால சொல்லாத. உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி போட்டு செயலை காட்டு. அத்தை, என்ன அத்தை? தாத்தா சொன்னது நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? அவர் ஏதோ உங்க நல்லதுக்கு தானே அத்தை சொல்றாரு. அத்தை, பொதுவா இந்த மாதிரி குடும்பத்துல ஏதாவது சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த குடும்பமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் உண்மையான அன்போடு இருந்தாதான். சேர்த்து வைக்கிறதுக்காக போராட்டம்லாம் கூட நடக்கும். அப்படியெல்லாம் நடந்தா அது அதிசயம்தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் நினைப்ப எல்லாம் உங்க ரசிகர் கூட்டம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுச்சு. எப்படியும் ஹரி சார கண்டுபிடிச்சே தீருவோன்னு நைட்டும் பகலுமா ஆள் ஆளுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அன்பு செய்யறவங்களுக்கு நீங்க என்ன அத்தா கைமாறு செய்ய போறீங்க? அவங்க ஆசைப்படுறத அப்படியே ஏத்துக்கிறது மட்டும்தான் நீங்க செய்யற மரியாதையா நினைக்கிறேன். ஆமா, நீங்க ஏன் அத்தா ஹரி சார தேட வேண்டாம்னு சொல்றீங்க? என்ன பவி, நீயும் என்ன என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்டேன். ஏன் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் போயிட்டேன். அப்பெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு என் கூடவே இருந்தார் அவரு. இப்போ எந்த சிக்கலும் இல்ல. சொல்ல போனா குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட போய் பேசியிருக்கீங்க வேற. அதுக்கப்புறம் கூட அவர் வரலையே. அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. அத்தை, அப்படியெல்லாம் எந்த காரணமும் அவர்கிட்ட இல்ல. இது முழுக்க முழுக்க ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்பால இங்க இருக்க வேண்டாம், ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு ஏதோ முடிவு பண்ணிருக்காரு போல. அதுக்கு அந்த நர்மதா கல்யாணம் பண்ணாதான் ஈஸியா விசா கிடைக்கும்னு சொன்னதாலதான் அவர் ஓகேன்னு சொல்லிருப்பாரு. அவர் நினைச்ச மாதிரி நம்ம எல்லாரும் மாறிட்டோம். அவர் நமக்காக இந்த தியாகத்தை பண்ணணும்னு சொல்லிதான் அந்த மேரேஜ்க்கு ஒத்துட்டு இருப்பாரு. இத பாருங்க அத்தை, நாங்க தப்பு பண்ணும்போது எங்களை சுட்டி காட்டி எங்களை சேர்த்து வச்சிங்கல்ல, அப்ப இப்போ நாங்க பண்றதும் சரிதானே? அத்தை, எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசினாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன். இல்ல, ஒரு வயசுக்கு மேல எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசை எதுவும் இல்ல பவி. பிள்ளைங்க நீங்க சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். இப்ப குட்டி, நீ, உனக்கு பிறக்க போற குழந்தை, நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்காக ஏன் அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். வேண்டாம் அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி தானே நாங்களும் நினைப்போம். நீங்க என்னடானா குடும்பத்துக்குன்றீங்க,
அப்ப நாங்க பண்ணா வெட்டி வேலையா என்ன? சாரி அத்தை, உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதா நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நீங்களோ நானோ யார் சொன்னாலுமே உங்க ரசிகர்கள் கேக்குற மாதிரி இல்ல. நீங்க சைலண்டா வீட்லயே இருங்க. ஹரி சாரை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது எங்களோட வேலை. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணி என்ன சொல்றீங்கங்கறத பாப்போம். அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். இந்த பிரதீபா இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது கனவுல கூட நடக்காது.